Hi friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பரான ஒரு இஞ்சி மிட்டாய் தாங்க பார்க்க போகிறோம். இது 90's ஃபேவரட் ரெசிபினே சொல்லலாம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போய் எப்படி ஜிஞ்சர் மிட்டாய் செய்யலாம் சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி மறக்காமல் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு இந்தமாதிரி மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு அரை கப் அளவு பார்த்திங்க அப்படின்னா இஞ்சி சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் அளவு இருக்கும். தோல் நீக்கிட்டு நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த மாதிரி மிக்சியில் நல்லா பார்த்திங்கன்னா நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தண்ணி சேர்க்காமல் அந்த மாதிரி அரைச்சி இதை ஓரமாக வச்சுருங்க. இப்போது இன்னொரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம எந்த கப்புக்கு இஞ்சி எடுத்தோமோ அதே கப்புக்கு 2 கப் அளவு பார்த்திங்க அப்படின்னா வெல்லம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். அது கூட பார்த்திங்கன்னா ஒரு அரை கிளாஸ் அளவு பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டுக்கணும். கலந்துட்டதுக்கப்புறமா நல்லா வெல்லம் நம்ம கரைஞ்சி வரணும். ஸோ வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா அதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு தடவை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ட்ரே ரெடி பண்ணிடலாம். அதுக்கு இந்த மாதிரி பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் நெய் இந்த மாதிரி பார்த்தோம்னா ப்ரெஷ்ஷை வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எல்லா பக்கமும் ஈவனாக அப்ளை பண்ணிவிட்டு இதை ஓரமாக வச்சுருங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் போல் ஆகிடுக்கு. நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம பாகுப்பதம் வந்துடும். இப்போ வெல்லம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக கரைஞ்சிருச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் போல் ஆகிருக்கு. இப்போ ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம இந்த மாதிரி வெள்ளத்தை உள்ளே விட்டோம் அப்படின்னா நம்ம கரைஞ்சி போகாமல் நம்மளுக்கு கையில் எடுக்க வரணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கரைஞ்சி போகுது. இது கரெக்டான ஸ்டேஜ் கிடையாது. ஸோ இனிமேல் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை பார்த்திங்கன்னா நம்ம பாகுப்பதம் செக் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் போல் ஆகிடுக்கு. திருப்பி நம்ம இந்த மாதிரி பாகுப்பதத்தை செக் பண்ணிடலாம். நம்மளுக்கு இன்னும் கரெக்டாக வரல பாருங்கள். ஸோ இன்னும் லைட்டாக கரைஞ்சி வருது. ஸோ கரெக்டான பதம் கிடையாது. நம்ம திருப்பி ஒரு வாட்டி செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கரையாமல் நம்மளுக்கு தண்ணிக்குள்ளே அப்படியே இருக்குது பாருங்கள். நல்லா ஹார்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம கையில் எடுக்கிறதுக்கு வரணும். நல்லா கொஞ்சம் ஹார்டாகவும் இருக்கணும் பாருங்கள். ஸோ இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த இஞ்சியை இதில் கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு அந்த மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கலர் சேஞ்ச் ஆகி வரும். நல்லாவே நம்மளுக்கு கெட்டியாகி வரும். திருப்பி நம்ம இந்த மாதிரி பாகுப்பதம் செக் பண்ணணும் பாருங்கள். இந்த மாதிரி உள்ளே விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு திருப்பி கையில் எடுத்து நல்லா ஹார்டாக இருக்க மாதிரி வரணும். ஸோ அதுதான் கரெக்டான ஸ்டேஜ் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஹார்டாக இருக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பிளேட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் ஆயில் அப்ளை பண்ணி. இப்போ அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஜிஞ்சரை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதை ஜஸ்ட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ 20 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. இப்போமா கட் பண்ணால் தான் நம்மளால் பார்த்திங்கன்னா பீஸ் கரெக்டாக போட முடியும். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக வராது. இப்போ பார்த்திங்கன்னா பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சிம்பிளாக ரொம்பவே ஈஸியாக வீட்டில் எப்படி இஞ்சி மிட்டாய் செய்யலாம் சொல்லி பார்த்தோம். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.